என்னடா இது கையில குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க? இது நான் போட்ட பீகாக் மேம். சூப்பரா இருக்கேடா. என்ன டிசைன் ஆக்சுவலி? இது என்ன ஒர்க்? இது 5D ஒர்க் மேம். இது அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தீங்கல்ல நீங்க? அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கையிலேயே போட்டது இல்ல? எவ்வளவு டைம் ஆச்சு இதுக்கு? இது ஒரு 5 days ஆச்சு மேம். 5 days. இப்போ இத பிளவுஸ்ல எடுத்து வைக்க போறீங்களா? உங்களோட ஃபைனல் பிளவுஸ்லயா? இல்ல மேம், யாரோ கேட்டாங்கன்னா தர மாதிரி, அப்படி இல்லைன்னா வாவ், மேரேஜ்க்குலாம் தராங்கல்ல. ஆமா. இது எப்படி யூஸ் பண்ணலாம் பிளவுஸ்ல? இப்போ இது மட்டும் தனியா வாங்கி எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பேக்ல வைக்கலாம் மேம். இத கட் பண்ணி அப்படியே அதுல அட்டாச் பண்ணிடலாம். இங்க கூட அந்த ப்ரூச் மாதிரி எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு கூட வச்சுக்கலாமா? தனித்தனியா ஃபெதரும் ஒரு இதுக்கு யூஸ் ஆகும் மேம். எத்தனை ஃபெதர் வச்சிருக்கீங்க? 20 ஃபெதர் இருக்கு மேம். இதுல சான்ஸே இல்லடா, வேற லெவல்ல இருக்கு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, பாக்குற யாருமே இது ஒரு ஸ்டூடெண்டோட ஒர்க் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப வருஷமா போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. கங்க்ராட்ஸ், வேற லெவல் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க பேரு, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டா பேஜ் இருக்கா? சொல்லுங்க அது அப்படியே. ஹாய், ஐ எம் காவ்யா. நான் இங்கே சேலத்துலேருந்து தான் வரேன். இப்போ வந்து 5D ஒர்க் போடுறதுனால நான் பீகாக் செலக்ட் பண்ணி பீகாக் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காவ்யா வந்து சேலம் தான். அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் கொலாப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஆரி போட்டுக்கணும், ப்ரைடல் ப்ளவுஸ் இல்லை எந்த ப்ளவுஸில் ஆரி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பராக போட்டு கொடுப்பாங்க. இது சும்மா பேஜ்காகலாம் சொல்லலை, இந்த ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு. கங்க்ராட்ஸ்மா. நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.